إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وقد قال الله تعالى في محكم التنزيل بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال سيد البشر في حديث الخبر صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல இறைவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நமது தூதர் உலகத்தின் வழிகாட்டி முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை பின்பற்றிய உத்தம தோழர்கள், சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. எல்லாமல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அவனையே நம்பி அவனையே உண்மையாக ஏற்றுக்கொண்டு வணங்கி வழிபட்டு உண்மை முஸ்லிமாக இந்த உலகத்திலே வாழச் செய்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய நெறிமுறை வாழ்க்கை வழிமுறைகளை அடிப்படையிலே வாழ்ந்து அதன் அடிப்படையில் உண்மை முஸ்லிமாக மரணித்து நாளைக்கு மறுமையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எழுப்பச் செய்வானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அவருடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை ஏவி எதை விளக்கினார்களோ அதையே பின்பற்றும்படி முதலாக உங்களுக்கும் எமக்கும் உபதேசித்த வண்ணமாக அல்லாஹ் அவனது திருமறை குர்ஆனில் அவனுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எவ்வாறு அவன் அறிமுகம் செய்கின்றான், அவர்களுடைய நற்குணம், அவர்களுடைய மென்மை, அவர்களினுடைய விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை, இவைகளை பற்றி எவ்வாறெல்லாம் சொல்கிறான் என்பதை இந்த சுருக்கமான நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் நான் உங்களிடத்தில் எடுத்துச் சொல்ல நாடியுள்ளேன். அல்லாஹ் வசனத்திலே சொல்லுகிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்வையும் உன்னதத்தையும் அவர்களுடைய பணிவையும் பற்றி ஒரு இடத்தில் அறிமுகப்படுத்துகிறான். இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரன் வ தாஇயன் இலல்லாஹி பிஇذنஹி சிராஜன் முனீரா. நபியே, நிச்சயமாக உன்னை நாம் இந்த உலகத்திலே கண்கூடாக பார்த்து அனைத்தையும் சாட்சி பகரக்கூடிய சாட்சியாளராக, இன்னும் பஷீர் சோழபதியை கொண்டு சொர்க்கத்தை கொண்டு மக்களுக்கு நன்மாராயன் சொல்லப்பட்டவராக, நதீரா இன்னும் நரகத்தை விட்டும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு நபியாக, நரகத்தை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராக, இன்னும் அல்லாஹ்வினுடைய அழைப்பாளராக, ஒரு தாகியாக, வசிராஜம் முனீரா இன்னும் அவர் உலகத்திலே அவர் ஒளிவிளக்காக உங்களை நாம் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார். உண்மையிலேயே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு வாழ்க்கையும் உலகத்திற்கு ஒளிவிளக்காக பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம். அந்த புத்தகத்தை எந்த பகுதியை நாம் திறந்து பார்த்தாலும் மனித குலத்திற்கு பயனுள்ள
ஒரு செய்தியை தவிர வேறு எதுவுமே இல்லைங்கிற அடிப்படையில் ஒரு பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கிறார். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அன்றைய அறியாமையில் வீழ்ந்து கிடந்த அந்த மக்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டு புனித இஸ்லாத்தை அடிப்படையில் நடந்தார்கள். அப்படின்னா எதை வைத்து அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள்? திருமறை குர்ஆன் இறங்கியது வந்ததற்கு பின்பு திருமறையினுடைய ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் ஒன்று விடாமல் படித்துவிட்டு வரிக்கு வரி அனைத்தையும் பார்த்து படித்து இதுதான் உலகத்திலே உண்மையான வேதம் என்று முடிவு செய்து அல்லாஹ்வின் தூதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. மாறாக உலகத்தினுடைய மார்க்கத்தில் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் தான் மிக உயர்வான மார்க்கம், உன்னதமான மார்க்கம் என்று உலகத்தால் ஆராய்ச்சி செய்து சொல்லப்பட்டு அதற்கு பின்னால் அவர்கள் நபியாக ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. அல்லது உலகத்திலே ஒரு மிகப்பெரும் ஒரு அற்புதத்தை மூஜிசாத்தை காண்பித்து ஆக அதை பார்த்ததற்கு பின்னால் இவர்தான் நபி என்று சொல்லி அதற்கு பின்னால் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை சகோதரர்களே. மாறாக அவர்களுடைய முழு வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் இருந்தது. அந்த வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கையாக இருந்தது. அப்பழுக்கற்ற வாழ்க்கையாக அந்த வாழ்க்கையை அந்த நபியினுடைய அந்த தனி மனிதனுடைய ஒரு வாழ்க்கையை கண் முன்னால் கண்டார்கள். ஒருமுறை கூட வாழ்க்கையிலே பொய்யுரைத்ததில்லை பார்க்கின்றார்கள். ஒரு முறை கூட அவர்கள் புறம் கூறியதில்லை. யாருடைய பொருளை ஏமாற்றியதில்லை. அமானித பொருள்களை அவர் மோசடி செய்ததில்லை. இவ்வாறாக சொல்லிக் கொண்டே போகலாம். அத்தனை நற்குணம் உள்ள நற்குணத்தின் தாயகமாக முன்னால் விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முழு வாழ்க்கை சொல் செயல் ஆதாரம் அவர்களும் நடைமுறை பழக்க வழக்கங்கள் அனைத்தும் முன்னால் கண்ணால் கண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் வசதியுள்ள செல்வந்தராக வாழ்ந்தார்கள். ஆனால் செல்வந்தர்கள் கூட செருக்கவரிடத்தில் இல்லை. வாரி வழங்கும் வள்ளலாக உலகத்திலே வாழ்ந்து காட்டினார்கள். ஏழையாக இருக்கின்ற பொழுது அந்த வறுமையிலும் பொறுமையுடையவராக வாழ்ந்தார்கள். எந்த அளவிற்கு என்றால் அவர்களுடைய வாழ்க்கை மாற்று மத நண்பர்கள் கூட அதை அவர்களுடைய குணங்களை விரும்பக்கூடியவர்களாக அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் என்பதாக திருமறை குர்ஆனில் பற்றி சொல்லி காட்டுகிறார். அபூஜஹல் வருவான். எப்படிப்பட்டவர்? கொடிய இஸ்லாத்தினுடைய விரோதி. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, ஓ முஹம்மதே, இன்னாலானு கல்விமுக, உன்னை நான் பொய்ப்படுத்தவில்லை. வலாக்கின் முக்கல்வி விமாக்கியார், நீ கொண்டு வந்த மார்க்கத்தை தான், நீ கொண்டு வந்த அந்த உயர்தரமான அந்த கொள்கை, உயர்தரமான கொள்கையை நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய், அதை நாம் பொய்ப்படுத்துகிறோம், அதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. தனிப்பட்ட முறையில் உன்னுடைய நற்குணங்களை, உன்னுடைய இனிமையான சுபாவ அனைத்து சுபாவ பழக்க வழக்கங்களை நான் பொய்ப்படுத்தவில்லை என்பதாக அபூஜஹல் சொல்லுவாராம். அதையும் குர்ஆனில் எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். அந்த மக்கள் உன்னை பொய்ப்படுத்தவில்லை நபியே, வலாக்கின்னல் ஸாலிமீன பிஆயாத்தில்லாஹி யஜ்ஹலூன், நாம் இறக்கி வைத்த அந்த வசனங்களை அவர்கள் மறுத்து வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அந்த அளவிற்கு உலகமெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நற்குணம் உள்ளவர்களாக வாழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களை பற்றி மற்றொரு இடத்திலே அல்லாஹ் கூறுகிறார் குர்ஆனிலே, பக்கத்தில் லபிஸ்த ஃபீக்கும் ஒவ்வொரு அஃபலா தஅக்கிலூன், அவர்களோடு நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள், அதுதான் உங்களுக்கு அத்தாட்சி சான்று அப்படின்னு சொல்லி காட்டுறான். அதற்கு மேல் ஒரு ஆதாரம் தேவையா? அந்த வாழ்க்கையை போதும் என்று சொல்லி காட்டுகிறான். அப்படியான ஒரு மாமனிதர், மகத்தான ஒரு தலைவரை நாம் நபியாக நம்ம பெற்றிருக்கின்றோம். அவர்களை முன்னிட்டு அவர்களுடைய அடிப்படைகளையும் அவர்கள் காட்டிய நற்குணங்களையும் இந்த வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள இந்த சமுதாயம் கடமைப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நற்குணங்களில் ஒரு குணங்கள் நபிகளால் அவர்களினுடைய மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை, அதை பற்றித்தான் உங்களிடத்தை எடுத்துச் சொல்ல வந்திருக்கிறேன். மன்னிக்குகின்ற மனப்பான்மை என்ற பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வந்துவிடும். மன்னிக்கிற தன்மை, மன்னிப்பு அப்படின்னா அல்லாஹ்விடத்திலே உண்டான ஒன்று, அது யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. இந்த இடத்திலே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிவிடக்கூடாது. ஆக மன்னிப்பு இல்லல்லா, அல்லாஹ்வின் உலகத்தில் மன்னிப்பவன் யார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கின்றான். வேற ஒரு ஆளுக்கு கொடுப்பதற்கு அல்லது உலகத்தில் செய்த அல்லாஹ்வுடைய அல்லாஹ் விட்ட அனைத்து பாவங்களை செய்கின்ற பொழுது அவன் தான் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறவன். அதே நேரத்தில் மனிதனுக்கு செய்கின்ற குறைகளை மனிதன் மன்னிக்க வேண்டும், அப்பொழுது அல்லாஹ் மன்னிப்பான்.
அந்த அடிப்படையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்த மக்கள் அவர்கள் செய்த குற்றம் குறைகள், தவறுகள், பாவங்கள், அவர்களுக்கு இழைத்த கொடுமைகள், சித்திரவதைகள், இந்த மாதிரி நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்களாக உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்பதை ஒரு நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் இழைக்கக்கூடிய அனைத்து தவறுகளையும் அவர்கள் பொறுத்துக் கொண்டு யாரையும் அவர்கள் பழி வாங்கியது கிடையாது. மன்னிக்கக்கூடியவர்களாக உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய நபித்துவ வாழ்க்கையிலே, அவர்களுடைய தாவாவினுடைய வாழ்க்கையில், மக்காவினுடைய வாழ்க்கையில், மதீனத்தினுடைய வாழ்க்கையில் எப்பொழுதாவது யாராவது ஒருவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழி வாங்கி இருக்கின்றார்களா? அவர்களுடைய குறைகளை, குற்றங்களை மன்னிக்காமல் இருந்திருக்கிறார்களா என்பதை வரலாற்றை எடுத்து பாருங்கள். நிச்சயமாக ஒரு பொழுதுமே இல்லை. உலகத்திலே அவர்கள் மன்னிக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு தாயை விட மிகச்சிறந்த அன்பு உள்ளவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். உலகத்தில் தோற்றுவித்த எத்தனையோ தலைவர்கள் அடையாத அனைத்து கஷ்ட நஷ்டங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே அடைந்தார்கள். முதலாக கலிமத்து தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற ஏகத்துவ பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொள்கிற பொழுது அந்த மக்கள் கொடுத்த கொடுமைகள், அநியாயங்கள், சித்திரவதைகள் உலகத்திலே, உலக வரலாற்றிலே கண்டதில்லை. அப்படியான ஒரு கஷ்ட நஷ்டத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள் சகோதரர்களே. அப்படியே அந்த மாதிரி காலகட்டங்கள் எல்லாம் அந்த மக்களை என்ன செய்தார்கள்? வார்த்தெடுத்தார்கள், உருவாக்கினார்கள். தன்னுடைய மென்மையின் குணத்தால், விட்டுக் கொடுக்க மனப்பான்மையினால், தன்னுடைய மன்னிக்கக்கூடிய சுபாவத்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை எல்லாம் மாற்றி அமைத்தவர்களாய்த்தான் பார்க்க முடிகிறது சகோதரர்களே. எண்ணற்ற வரலாறுகளை சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில தாயிஃப் நகரத்து மக்களை மன்னித்தார்கள். எப்படிப்பட்ட தாயிஃப் நகரம் வரலாறு நமக்கு தெரியாததல்ல. ஏகத்துவ பிரச்சாரத்திற்காக வேண்டி அங்கே சென்ற பொழுது மக்கள் கொடுத்த கொடுமைகள் கொஞ்ச நஞ்சமல்ல, கல்லாலும் சொல்லாலும் கொடுத்து துன்புறுத்தினார்கள். அந்த நேரத்தில் ரத்தமெல்லாம் வடிகின்றது. மக்கள் அவ்வளவு கொடுமைக்கு ஆளானதற்கு பின்பு ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இந்த மக்களை நாம் 2 மலைகளுக்கு மத்தியில் நசுக்கி விடட்டுமா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்த கொடுமைகளை கண்டுட்டு அவங்க என்ன சொன்னாங்க? ஃபைன்னஹும் லா யஅலமூன், இவர்கள் அறியாத மக்கள். அல்லாஹ் மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னையும் இந்த கௌமுகளையும் நீ மன்னித்து விடு அப்படின்னு தான் சொன்னாங்க. அவர்கள் பழிக்கு பழி வாங்கியதில்லை என்பது நாம் நன்றாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று மார்க்கம் என்று வருகிற பொழுது இஸ்லாமிய சட்டதிட்டங்கள், இஸ்லாமிய கொள்கைகள், அல்லாஹ் தடுக்கப்பட்ட ஹராமான காரியங்கள், அவைகளில் யாராவது முரண்பட்டு போனால், தடுக்கப்பட்ட காரியங்களை பின்பற்றினால், ஹலாலை ஹராமா ஆக்கினால், கொள்கைக்கு மாற்றமாக நடந்தால் கடுமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் கோபப்பட்டிருக்கிறாங்க. நம்ம அப்படியே நம்ம சொந்த வாழ்க்கையில் யாராவது இன்சல்ட் பண்ணிட்டா, இடையூறு பண்ணிட்டா கடுமையா கொந்தளிப்போம். நம்ம வீட்டிலேயோ, நம்முடைய குடும்பங்களிலேயோ, நம்முடைய சகோதரருக்கு மத்தியில மார்க்கத்துக்கு முரணாக போனா அதை துச்சமாக மதித்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய சுபாவம், அல்லாஹ்வின் சுபாவம். அல்லாஹ்வுடைய அந்த தன்மை அப்படி அல்ல. மார்க்க விஷயத்திலே யாராவது குறை வைத்து விட்டால், ஹராமான காரியத்தை ஹலாலா ஆக்கி விட்டால், தடுக்கப்பட்ட காரியங்களை செய்து விட்டால் அல்லாஹ்வின் திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடும் கோபத்திற்கு ஆளாகுவார்கள். ஆனால் சொந்த வாழ்க்கை ஏற்படக்கூடிய அனைத்து கஷ்ட நஷ்டங்களையும், துன்ப துயரங்களையும் அவர்கள் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையுடையவர்களாக உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் யார் இவன்? முனாஃபிக்கினுடைய தலைவன். முனாஃபிக் என்பது நமக்கு நன்றாக தெரியும். முஸ்லிம்களாகவும் காபிர்களிடத்திலே காபிராக வாழக்கூடியவன் தான் அவன் முனாஃபிக். அவனுக்கெல்லாம் ஒரு தலைவன் அப்துல்லா இப்னு சலூல் என்று சொல்லக்கூடியவன். அப்துல்லா இப்னு சலூல் அவன் கடுமையான முறையில் கொடுமைகளை கொடுக்கின்றான். சஹாபா பெருமக்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை குறைப்பதற்கு, அவர்களை குறைப்பதற்கு என்னென்ன வழி இருக்கிறதோ அதையெல்லாம் அவன் கையாளுகிறான். ஒரு தடவை ரசூலுல்லாஹி கவலைப்பட்டாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினுடைய மானத்தின் மீது தாக்குதல் நடத்துகிறான் அப்படின்னு. உடனே சஹாபாக்கள் கொதித்தெழுந்து, யா ரசூலல்லாஹ் வெட்டி வீழ்த்தி விடட்டுமா அப்படின்னு கேட்கிற பொழுது, வேண்டாம், முகமது என்பவர் ரத்தத்தை ஓட்டுகிறார் என்று ஒரு தவறான ஒரு பெயர் ஏற்பட்டுவிடும், அப்படி காரியத்தை செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு கொடுமையானவன் யார்? அப்துல்லா இப்னு சலூல். அவன் இறந்து போய் விடுகின்றான்.
இறந்து போய்விட்ட உடனேயே தன்னுடைய மகனார் அப்துல்லா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து மேலங்கியை கேட்கின்றார். அவருக்காக வேண்டி போர்த்துவது. யா ரசூலுல்லாஹ், முகமதே, உங்களுடைய மேலங்கியை தாருங்கள். ரசூலுல்லாஹ் மேலங்கியை தர்றாங்க. அவர்களுக்கு தொழுக வைங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தொழுக வைக்க போறாங்க. அவ்வளவு இலகிய நிலையில் ரசூலுல்லாஹ் கடந்ததெல்லாம் மறந்து விட்டு அங்க அவங்களுக்கு இந்த நேசமான முறையில் நடந்து கொள்கிறார். உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா குறுக்கிட்டு, யா ரசூலுல்லாஹ், இவன் எப்படிப்பட்டவன்? இவனை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், ஒரு முறை அல்ல 70 முறைக்கும் இஸ்திக்பார் செய்தாலும் கூட அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று. அப்படியான கொடியவனை, இஸ்லாத்திலே இருந்து கொண்டு அனைத்து அநியாயங்களை அரங்கேற்றியவனை, நமக்கு சஹாபாக்களுக்கும் மார்க்கத்திற்கும் அதிகம் துன்பம் விளைவித்தவனை, அவனுக்கா நீங்கள் மேலங்கியை கொடுக்கின்றீர்கள், அவனுக்கா நீங்கள் தொழுக வைக்க செல்கிறீர்கள் என்று கடுமையான முறையில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறுக்கிட்டார். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் திருமறை குர்ஆன் வசனத்தை இறக்கி வைக்கின்றார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது என்னுடைய சுய விருப்பத்திற்கு உட்பட்டது அப்படின்னா, என்னுடைய சுய இஷ்டத்தினால் இதை செய்தேன் என்பதாகத்தான் சொன்னாங்க. உடனே அல்லாஹ் இறக்கி வசனத்தை இறக்கி வைக்கின்றான். 9:84 வசனம், வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத்த அபதா. இந்த கொடியவன் இறந்து போனதற்கு பின்னால் எக்காலம் அவனிடத்தில் தொழு வைப்பதற்காக நபியே நீ செல்ல வேண்டாம். வலா தக்கும் அலா கப்ரிஹி, அவனுடைய கபரின் பக்கம் நிற்க வேண்டாம். இன்னஹும் கஃபரு பில்லாஹி வ ரசூலிஹி, அவன் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ் ரசூலை மறுத்து வாழ்ந்தார்கள். வமாத்து வஹும் ஃபாசிகூன், அவர்கள் பாவிகளாகவே இறந்திருக்கிறான். அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி அவர்களுக்கான உதவி செய்வதெல்லாம் தடுத்து நிறுத்திருக்கிறான். அந்த மாதிரி நேரத்திலே கூட இலகிய மனம் படைத்தவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க செய்தியை இதன் மூலம் பார்க்க முடிகிறது. அடிக்கடி சொல்லுவாங்க மக்கள்கிட்ட, என்ன சொல்லுவாங்க, மனிதர்கள் நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். இரகமும் மன்பிசமா, இரகமும் மன்பில்லாரும் இரகம் மன்பிசமா. நீங்கள் பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடியார்கள் மற்றொரு அடியார்களிடத்திலே, மனிதர்கள் மற்ற மனிதர்களிடத்திலே, முஸ்லீம்கள் மற்ற முஸ்லீம்களிடத்திலே ஒருவருக்கு வாஞ்சியோடு பாசமோடு இரக்கம் காட்டிக் கொண்டு அல்லாஹ் வானத்திலே உள்ளவங்களுக்கு இரக்கம் காட்டுவார். யார் மனிதர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டான்ங்கிற விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க. அதே போன்று வரலாற்றில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிந்தாவை மன்னித்திருக்கின்றார்கள், அபூ சுஃபியானை மன்னித்திருக்கின்றார்கள், வஹ்ஷியை மன்னித்திருக்கிறார்கள், தாயிஃப் நகரத்து மக்களை மன்னித்திருக்கின்றார்கள். எண்ணற்ற கொடியவர்களை ஜென்ம பகைவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்திருக்கிறார்கள். வரலாற்றை சிந்திக்க கடமைப்பட்டது. ஹிந்தா எப்படிப்பட்ட பெண், எப்படிப்பட்டவர்கள், பிற்காலத்தில் இஸ்லாத்தை சேர்வதற்கு முன்னால் எவ்வாறு உலகத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள். பத்ர் யுத்தத்தில் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிந்தாவுடைய சொந்த பந்தங்களை வெட்டி வீழ்த்திய காரணமாக அதை பழிவாங்குகிற அடிப்படையில் உறுதி பூண்டு அதற்கான வாய்ப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கான அடியாளை தயார் செய்து அடுத்து உஹது யுத்தம் வருது. ஹம்சாவை குறிவைத்து தாக்கி அவர்களை மவுத் மரணமாக்கி அவர்களுடைய இறைச்சிகளை சதை துண்டுகளை பீஸாக வெட்டி அதை மேனியிலே போட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு மத்தியிலே வந்து கேவலப்படுத்திய பெண் தான் ஹிந்தா. அந்த ஹிந்தாங்கிற பெண்ணை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள். யாரெல்லாம் மன்னித்திருக்கிறார்களோ மன்னித்ததற்கு பின்னால் வாழ்க்கை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மன்னிக்கப்பட்ட ஹிந்தா அதற்கு பின்னால் அவங்க சொன்னாங்க, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, இஸ்லாம் வருவதற்கு முன்னால் உங்களுடைய கூடாரம் தான் உலகத்திலே வெறுப்புக்குரியதாக இருந்தது. இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் உங்களுடைய கூடாரங்கள், உங்களுடைய கூட்டங்கள் தான் எங்களுக்கு மிக விருப்பத்திற்குரியதாக மாறிவிட்டது என்று சொன்னார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அதற்கு பயன்படுத்திய அந்த வஹ்ஷி அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் மட்டுமல்லாமல் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் முஸைலமத்து கத்தாப் என்பவர் நபி என்று வாதிட்டான். அவனை போடு பழிக்கு பழித்து எடுத்துக் கொண்டு உலக இஸ்லாத்தை மார்க்கத்திற்கு உதவிகரமாக பாதுகாப்பாக உலகத்தில் வாழ்ந்த சம்பவங்களை பார்க்க முடியும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் 400 சஹாபாக்களோடு புறப்பட்டு வருகிறார்கள். ஹிஜ்ரத் செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்ன பிறகு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க ரொம்ப கவலையோடு வருகிறாங்க. ஊரை விட்டு போகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய இல்லமாகிய காபத்துல் ஹரம் ஷரீஃபை விட்டு பிரிந்து வேற ஒரு பூமிக்கு போகின்ற பொழுது கடுமையான ஒரு துன்பம் துயரத்திற்கும் கவலைக்கும் ஆளாக்கப்பட்டு சொந்த பந்தங்கள் இருக்கிற இடங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு அவர்கள் திரும்பி வருகின்ற பொழுது அதிகம் கவலை கொண்டார்கள். கவலை கொண்ட நேரத்தில்
வந்துகிட்டு இருக்க எடை பகுதியில அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைக்கின்றான். இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன் லரஅதுக இலா மா. நபியே, நீ எந்த பூமியை விட்டும், எந்த ஒரு புனிதமான பரக்கத்திற்குரிய பூமியை விட்டும் நீ சென்று செல்கிறாய், அதை அந்த பூமி குர்ஆனை இறக்கி வைக்கப்பட்ட அந்த பூமியிலே மீண்டும் நீ செல்வாய் அப்படின்னு என்ன செய்யறாங்க? அல்லாஹ் திருமறை குர்ஆன் வசனத்தை இறக்கி வைக்கின்றான். எந்த பூமியை விட்டும் நீ சென்று கொண்டிருக்கிறாயோ மீண்டும் இந்த பூமியை, இதே மக்காவை உனக்கு நான் மீட்டி தருவேன், அந்த மீண்டும் மக்காவிற்குள் பிரவேசிப்பாய் அப்படிங்கிற ஒரு வசனத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இறக்கி வைத்தான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மக்காவுக்குள்ளே பிரவேசிக்கின்ற பொழுது நினைத்திருந்தால் அங்குள்ள மக்களை, கொடியவர்களை எல்லாம் பழி தீர்த்திருக்கலாம், பழி வாங்க முடியும். ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சாங்களா? அதுதான் உலகத்தில் நடந்தது. உலகத்தினுடைய வரலாற்றை நீங்க புரட்டி பாருங்கள். ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு நாடு பிடிப்பதற்காக வேண்டி எவர்கள் எல்லாம் செல்கிறார்களோ வெற்றி கொண்டதற்கு பின்னால் உள்ளே சென்று அங்குள்ள சொத்துக்களை எல்லாம் அளிப்பார்கள், பெண்களை எல்லாம் கற்பழிப்பார்கள், குழந்தைகளை கொல்லுவார்கள், முதியவர்களை கொல்லுவார்கள், அங்குள்ள விவசாய நிலங்களிலே யானைகளை விட்டு மிதிக்க வைத்து நாசப்படுத்துவார்கள். இதுதான் உலகமெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. அதையும் கூட அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். இன்னல் முலூக இதா தகலு கரியத் அஃஸதுஹா. ஆட்சியாளர்கள் அந்த கிராமத்திற்கு சென்றால் அதை அழித்து விடுவார்கள். வஜாலு ஐஸத்து நஹ்லுஹா இல்லா. அங்குள்ள கண்ணியமானவர்களை எல்லாம் இழிவான கேவலமான நிலையில் ஆக்கி விடுவார்கள். வக்கதாலிக்க எப்போது இப்படித்தான் செய்து கொண்டிருந்தார். அப்போ உலகத்தினுடைய நடைமுறை எல்லாம், நாடு பிடிக்க போனவர்களுடைய நிலையெல்லாம் அங்குள்ள மக்களை இழிவாக ஆக்குவதற்காக வேண்டி அங்குள்ள சொத்துக்களை அழிச்சு, பெண்களை கற்பழிச்சு இப்படித்தான் செஞ்சாங்க. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு மீண்டும் செல்லுகின்ற பொழுது நிலைமை என்ன? நன்றாக சிந்திக்க வேண்டும். முழு அதிகாரமும் பதவியும் ஆட்சி அதிகாரங்களும் அல்லாஹ்வின் திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆனால் நினைத்திருந்தால் அங்குள்ள மக்களை எல்லாம் கருவறுத்திருக்கலாம், அவர்களை எல்லாம் பழிக்கு பழி வாங்கியிருக்கலாம். ரசூலுல்லாஹ் உள்ள வர்றாங்க, சஹாபாக்கள் படைசூழ மக்கா வெற்றிக்கு பின்னால் உள்ளே நுழைகின்றார்கள் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அங்குள்ள கொடியவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து விட்டார். எங்கெங்கெல்லாம் ஓட முடியுமோ அங்கெல்லாம் ஓடினார்கள். அதெல்லாம் தப்பிக்க முடியாம ஒரு சில பகைவர்கள், கொடியவர்கள் மாட்டிக்கொண்டு முன்னால் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்க போகிறதோ, என்ன தண்டனை கிடைக்க போகிறதோ அப்படிங்கிற கடுமையான ஒரு பீதியிலே இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நேரத்தில், அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உள்ளே மக்காவுக்கு பிரவேசித்ததற்கு பின்பு அந்த மக்களை காணுகின்றார்கள். எப்படிப்பட்டவங்க நிக்கிறாங்க? ஏகத்துவ பிரச்சார ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் ஆரம்பிக்கின்ற பொழுது மண்ணை வாரி தூற்றினார்கள். அவர்கள் நிற்கிறார்கள். நடு ரோட்டிலே நடக்க முடியாத அளவுக்கு முட்களை பரப்பி போட்டாங்க பாருங்க. அந்த கயவர்கள் எல்லாம் நிற்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான சோதனைகளை கொடுத்தவர்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒட்டகத்தினுடைய சாணல்களையும் ஒட்டகத்தின் குடல்களையும் மேலே தூக்கி போட்டு எரிந்து அவர்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தினார்களே, அப்படிப்பட்டவர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு விலை பேசியவர்கள். யார் இந்த முஹம்மதுடைய தலையை கொய்து கொண்டு வருகிறாரோ அவருக்கு 1000 ஒட்டகம் தருகிறேன் என்று சொன்னார். அவர்கள் கொடியவர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே செல்கிற பொழுது கைகொட்டி சிரித்து கேலி கிண்டல் பண்ணி அவர்களை கேவலப்படுத்தியவர்கள் எல்லாம் அங்கு இருக்கிறார்கள். படை சூழல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவினுடைய ஆட்சி கொடுக்கப்படுகிறது. அந்த நேரத்தை மக்கள் பயந்து அடங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாம் கண்கூடால் இரக்க கண்ணோடு பார்த்து அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், உங்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? உலக வரலாற்றிலே இல்லாத ஒரு சம்பவம் அங்கே நடைபெறுகிறது. அப்பொழுது மக்கள் எல்லாம் கண்ணீர் வடித்து இரக்க குணத்தோடு சொல்கிறார்கள், அஹுன் கரீம், எங்களிடத்தில் மிகச்சிறந்த சகோதரர் நீங்கள் தான். இப்னுல் கரீம், சங்கையான கண்ணியமான ஒரு பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? நான் இப்பொழுது உங்களிடத்தில் சொல்லிக் கொள்வதெல்லாம் என்னுடைய சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் என்ன சொன்னார்களோ அதைத்தான் சொல்கிறேன் என்பதாக அந்த வசனத்தை ஓதி காண்பித்தார்கள்.
ஆக இந்த சம்பவம் என்ன காலுல அத்தஸ்ரிபு அலைக்கும் இல்லையோ யக்ஃபிருல்லாஹு லக்கும் என்ன சொல்லி காட்டுகிறார்கள், உங்கள் மீது இந்த நேரத்தில் எந்த குற்றமும் கிடையாது, அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக என்பதாக சொன்னார். இதைத்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து 12 பேர்ல ஒருவர். அந்த ஒருவர் மீது 11 பேர் போராடப்பட்டாங்க. அதற்கான பொய்யுரைத்து அவரை அழைத்து சென்று கிணற்றிலே தள்ளி பல கஷ்டத்திற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆளாக்கப்பட்டு வழிபோக்கர்கள் கிணற்றில் இருந்து பாதுகாத்து ஒரு அரசத்துக்கு போய் விற்பனை பண்ணி அந்த அரச குடும்பத்தில் இருந்து பல பிரச்சனைகளுக்கெல்லாம் அவருக்கு பெண்கள் இச்சைக்கு அடிமையாகணும் அப்படின்னு சொல்லி சிறையில் தள்ளப்பட்டு அந்த கஷ்டத்திற்கெல்லாம் ஆளாகி கடைசியில் அவர்கள் கண்ணியமான முறையில ஒரு அமைச்சர் பதவி அந்த நாட்டில் கிடைக்குது. உலகத்துல பஞ்சம் ஏற்படுது. அப்ப அந்த 11 பேர் அங்க வர்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தேடி வர்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தம்பி என்பதை தெரிந்து கொண்டு பயந்து கொண்டு வருகிறார்கள். அதை குர்ஆனில் எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. எவ்வளவு கஷ்டத்திற்கு ஆளானாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். தந்தையை விட்டு பிரிந்த கஷ்டம், இடையில சிறையில் அடைக்கப்பட்ட கஷ்டம், பல பல குழப்பங்களுக்கெல்லாம் ஆளாகி ஒரு பதவியில் இருக்கிற பொழுது அந்த 11 பேர் நிற்கிறார்கள். நான் பெரும் தவறு ஏற்றி விட்டோம் என்று சொல்லுகிற பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த வார்த்தையை சொன்னாங்க, லா தஸ்ரீப அலைக்கும், இன்றைய நாள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, யக்ஃபிருல்லாஹு லக்கும். இந்த வார்த்தை வரணும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும் என்று. யாருக்கு வரும் மனப்பான்மை? இதே வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். என்றால் நம்முடைய முன்மாதிரி தலைவர், நம்முடைய முன்னுதாரணமாக தரக்கூடிய தலைவர் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வழியில் வரக்கூடிய நாம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிய நாம் பல நமக்கு மத்தியிலே உண்டான பகை உணர்ச்சிகள், கருத்து வேறுபாடுகள், வேற்றுமைகள் எதனால் ஏற்படுகிறது? அல்லாஹ்வின் திருத்தூதரை முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளாத காரணமாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில மென்மை, விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, அதே போன்று மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை இருந்ததா இல்லையா நன்றாக சிந்திக்க வேண்டும். அவர்களிடத்தில் மட்டுமல்ல, அவர்கள் உருவாக்கப்பட்ட சஹாபா பெருமக்கள் அனைத்தினருடைய வாழ்க்கையிலும் இதே தன்மைகள் அவர்களிடத்தில் இருந்தது. ஆனால் நம்மிடத்தில் இல்லை. குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பேசுகின்றோம், மார்க்கத்தை பேசுகின்றோம், தாவா என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை. என்ன காரணம்? நம்முடைய ஒரு சின்ன பிரச்சனையை கூட அதை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை இல்லாமல் சந்தி சிரிக்கின்றவர்களுக்கு தெருவிலே கொண்டு நாசப்படுத்தி கேவலப்படுத்துகிறோம். எதனால் ஏற்படுகிறது? நன்றாக மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை இடத்திலே இல்லை, மென்மை தன்மை இல்லை, விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லை. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு வசனத்திலே சூரத்து நூரிலே சொல்லி காட்டுகின்றான். என்ன சொல்லுகின்றான்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு முஹாஜிர்கள் ஏழைகளுக்கு மாதாந்தர ஒரு தொகை கொடுத்து வந்தாங்க. அவர் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவருடைய இட்டு கட்டக்கூடிய பிரச்சனையில அவர் தொடர்புடையவன் சொன்னவன்னா அந்த உதவியை நிறுத்திட்டாங்க. நிறுத்தினதுக்கு பின்னால அவருக்கு ஏன் செய்யணும்? நம்ம குடும்பத்துல ஒரு கலங்கத்துக்கு ஒரு துணையா போயிருக்கிறார். துணையா போயிருக்கக்கூடிய அவருக்கு எதற்காக வேண்டி இந்த நம்ம தொடர்ந்து உதவியை செய்யணும் அப்படின்னு நிறுத்திட்டாங்க. உடனே அல்லாஹ்வுடைய வசனம் இறங்குகிறது. என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் ஏழைகள், அவர்கள் மிஸ்கீன்கள், அவர்கள் முஹாஜிரின், அல்லாஹ்வுடைய பாதையிலே இறங்கி வேலை பார்க்கக்கூடியவர்கள், அவர்களை மன்னிக்க வேண்டாமா? அவர்களுடைய கடந்த காலத்தில் செய்த அந்த தவறுகளை எல்லாம் மன்னிப்போம் வரப்போம் இருக்க வேண்டாமா? அப்படி இருந்து கொள்ளுங்கள். உங்களை அல்லாஹ் மன்னிப்பதை நீ நாடவில்லையா? உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு வேண்டுமா? உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு வேண்டும் என்றால் நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்களேன் அப்படிங்கிற அல்லாஹ். எப்படிப்பட்ட தவறுகளாக இருந்தாலும் மன்னிக்க வேண்டும். இதுதான் ஒரு மூமினானுடைய பண்பு. அதை தான் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கோபம் வருகின்ற பொழுது மனிதன் மென்று முழுங்கக்கூடியவனாக, மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளை பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக அவன் இருப்பான். இதுதான் நல்லடியார்களுடைய பண்பு என்பதாக சொல்லி காட்டுகிறான். நாளைக்கு ஆகிரத்து மறுமை உண்டு இருக்கிறது. அப்படின்னா இந்த மறுமை யாருக்கு சிறந்த ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தும்? மறுமையினுடைய வீடு யாருக்கு சொல்லி காட்டுகிறார். ஆகிரா, நாளைக்கு ஆகிரத்திலே ஒரு வீடு இருக்கிறது. அந்த வீடு யார் இந்த உலகத்துல உயர்வு வேண்டும் அப்படின்னு நினைக்கின்றார்கள், நமக்கு ஒரு கூட்டம், நமக்கு ஒரு அதிகாரம், நமக்கு ஒரு பணபலம், படைபலம், ஆட்சி எல்லாம் இருக்கு, நம்மள பெரிய ஆளாக காட்டணும் அப்படிங்கிற அந்த உயர்வு யாரிடத்திலே இல்லையோ, வலா பசா, இந்த உலகத்துல குழப்பம் விளைவிக்காம இந்த உலகத்திலே
பணிவாக வாழ்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அதுக்கு மறுமையுடைய வீடு என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆகிரத்துல மறுமையில வெற்றி அடையணும், மறுமையினுடைய அந்தஸ்தையும் பெறணும் அப்படின்னா அந்த உலகத்துல பெரிய உயர்வை எதிர்பார்க்க கூடாது. எந்த அளவுக்கு அகம்பாவம் பிடித்த பெருமை பிடித்த உயர்வையோ இந்த பூமியில குழப்பம் வைப்பதையோ மனிதர்களுக்கு கடுமையான கஷ்டம் கொடுப்பதையோ யாரும் அவர் நம்ம உண்மையான மூமின்கள், உண்மையான இறையச்சம் உள்ளவர்கள், உண்மையான இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுகிறார். அதோடு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், குதில் லகு, நீங்கள் மன்னிப்பையே எடுத்துக் கொள்ளுங்கள். குதில் லகு, நீங்கள் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் அப்படி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். ஒரு நல்லதை கொண்டு மட்டும் மக்களுக்கு கொண்டே இருங்கள். நீங்கள் நம்முடைய நோக்கம் என்ன? தாவா. நம்முடைய நோக்கம் என்ன? மக்களை வென்றெடுப்பது, மறுமைக்காக வேண்டி அவர்கள் தயாராக்குவது. இது நபிமார்களுடைய பண்புகளாக இருந்தது. அந்த நோக்கம் தான் அவருக்கு இருந்தது தவிர மக்கள் கொடுக்கக்கூடிய இழைக்கக்கூடிய தவறுகள் அது பெரிய ஒரு கஷ்டம் அவருக்கு தெரியவில்லை. அதைத்தான் குர்ஆனில் எல்லாம் சொல்லி காட்டுகிறார். குதில் லகு, மன்னிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள். வஅமுரு நூறு, நல்லதை கொண்டு மக்கள் ஏவிக்கொண்டிருங்கள். அறியாமல் மடையர்களுடைய பழக்க வழக்கங்களை புறக்கணித்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறார். சொல்கிறேன், இம்மா என்ஸா அன்னக ஷைத்தான், ஷைத்தான் இந்த மாநகரத்தை குறுக்கிட்டால் ஃபஸ்தைது பில்லாஹி மினஷ் ஷைத்தான், ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உடனே சொல், நல்லது கெட்டது ஒன்று சேராது, நன்மையும் கெட்டது ஒன்று சேருமா? நிச்சயமாக சேராது. கெட்டவர்களுக்கு கெட்டவர்களாக நடக்கக்கூடிய சூழ்நிலை விட்டு விடுங்கள், நல்லதை செய்யுங்கள். இதுதான் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. கொடியவர்களை மன்னித்தார்கள். அந்த கொடியவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் பெரும் ஒரு கும்பலோடு இஸ்லாமிய தாவாவில் இறங்கினார்களா இல்லையா? வரலாறுகளை வாழ்க்கை படிக்கிறோமா இல்லையா? அதே போல் நன்மையும் தீமையும் ஒன்று சேராது. நன்மை எதுவும் அதை மட்டும் நீங்கள் செய்யுங்கள். வெறுமையில் உங்களுடைய கொடியவர்கள் எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு நண்பர்களாக மாற்றி விடுவார்கள் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறார். அந்த அடிப்படையில நம்ம வாழ்க்கையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய தாவாவுடைய வாழ்க்கையிலே மென்மை இருந்தது, விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருந்தது, மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை இருந்தது. அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய பணிகளும் அமைத்துக் கொள்வோமையானால் நிச்சயமாக இவ்வுலகில் மறுவுலகத்தில் வெற்றி அடைவோம். அல்லாஹ் அதற்குரிய வாய்ப்பு வசதிகளை நம் அனைவருக்கும் தந்து நம்முடைய அனைத்து கடந்த காலத்தினுடைய அனைத்து பாவங்களை எல்லாம் மன்னித்து உண்மையான மூமினான முத்தத்தின் கூட்டத்தில் அல்லாஹ் அனைவரும் சேர்த்து வருவானாக. பாரக்கல்லாஹு தஆலா ஜவாதுல் கரீம் அலைக்கும் கரீம் ரப்புல் ஹலீம் ரப்புல் ரவுஃப் ரப்புல் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்ஹிஹி அஜ்மஈன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أيد الإيمان والمؤمنين، اللهم أيد الإيمان والمؤمنين، اللهم احفظنا جميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات إنك مجيب الدعوات برحمتك يا ارحم الراحمين. والحمد لله رب العالمين. ان الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله يذكركم واذكروا الله تعالى على ازواجه وذريته.